கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நீ அனாதை அல்ல என்ற வார்த்தையில் இந்த 3வது பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆண்டவர் பேசுகிறாருன்னா, அவருடைய அனாதி சிநேகம். புரியுதுங்களா? எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்போது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆமேன். எல்லாரும் நம்மளை தள்ளிட்டாங்கல்ல. அனாதானா என்ன அர்த்தம்? எல்லாரும் தள்ளி விடப்பட்ட ஒரு ஸ்டேஜ். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? என்னுடைய அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தில் நான் உன்னை இழுத்து கொண்டேன். தள்ளிவிடப்படும் போது, உலகத்தாரால் தள்ளிவிடப்படும் போது தான் கர்த்தர் நம்மை இழுத்து கொள்வார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. உலகத்தாரால், உறவினரால், அநேகருடைய உள்ளத்தால் நாம் தள்ளிவிடப்படும் போது தேவன் நம்மை இழுத்து கொள்வார். இன்னைக்கு எத்தனை பேர் தள்ளிவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். ஆமென். கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார், இழுத்து கொள்வார். அவருக்கு தேவை. இப்படி தள்ளிவிடப்பட்டவங்க தான் அவருக்கு தேவை. காயப்பட்டவங்க தான் அவருக்கு தேவை. ஏன்னா அவருடைய தழும்புனால அவர் ஆற்றணும்ல, அவருடைய இரத்தத்தினால நாம் காயங்கள் ஆற்றப்படணும்ல, அவர் நம்மோடு பேசணும்ல. அந்த காயத்தில் தாங்க நம்மோடு அவர் பேசுவார். நம்ம உள்ள சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம இருக்கிற நிலைமை வேற, ஆனால் காயப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலையே வேற. தனிமையில் ஒரு சுகம் இருக்குது தெரியுமா? தனிமையில் ஒரு ஆறுதல் இருக்குது தெரியுமா? தேவ சமூகத்தில் தனிமையாக உட்காந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். உங்கள் நிலையை நினச்சி தானாக வரும். அது முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஆறுதல் உங்களை நிரப்பும். தனிமையின் அனுபவம் வித்தியாசமானது. அதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், தனிமைனா தனியாக ஒரு வீட்டுக்குள்ளார, தனியாக ஒரு ஊருக்குள்ளார அப்படியெல்லாம் நான் சொல்லலை. எல்லாருமே நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. நானும் என் ஃபேமிலியோடு தான் இருக்கேன். என்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் என் மூலமாக செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த நன்மைகளை வாங்கின அநேகர் இன்னைக்கு என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்க. நான் சோர்ந்து போகல. எந்த அளவுக்கு மனுஷரால் ஃபுட்பால் மாதிரி தான் காலில் உதச்சி தள்ளி கடைசியில் அது கோல் பாயிண்டில் போய் அங்கே விழுகும். ரீச்சிங் பாயிண்டில் போய் அதே பால் தான் போகும். மற்றவங்களால தள்ளிவிடப்படாத ஒரு பால் ஒரே ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, காலில் உதைக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அது ஜெயத்தை கொடுக்காது இல்லையா? அதே போல தான் நம்ம தள்ளிவிடப்படுகிற நேரத்தில் தான் கர்த்தர் நம்ம இழுத்துக்கொள்வார். அவர் ஒரு தாயை போல அப்படியே கரம் நீட்டி காத்திருக்கும் போது ஒரு குழந்தை எத்தனை லேடிஸை வரிசையாக நிறுத்தி வச்சு, ஒரு தாயினுடைய பிள்ளை மட்டும் ஒரு ஓரத்தில் ஆப்போசிட்டில் நிறுத்தி வச்சு, ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாம், எல்லாரும் கை நீட்டுறாங்க, கையேந்தி அப்படியே பாரி அணைக்க காத்திருக்கிற அந்த பொசிஷனில் இருக்காங்க. அந்த குழந்தை எங்கெங்க போகும்? அது தன்னுடைய தாயை நோக்கி தான் ஓடும், வேற எந்த பக்கமும் போகாது. அதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை தள்ளிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் கரம் நீட்டி காத்திருக்கிறாரு. என்கிட்ட ஓடி வந்துரு, அவ்வளோதான். நம்ம அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகணும். எலும்பு எலும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஏசாயா 52:1-2 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அவ்வளோதான். தூசியை உதறி விட்டு எழும்பணும். சும்மா நம்ம அப்படியே இப்படி இருக்கிறோமே. இந்த அத்தியாயங்கள்லாம் நீங்கள் பார்க்க ஆச்சரியப்பட்டு எழும்பிடுவீங்க. இப்படியெல்லாம் இருக்கிறோமே, ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை தெரியல. நிறைய பேத்துக்கு அதனுடைய ரகசியங்கள் தெரியல, சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரியல, கர்த்தர் நம்ம எப்படி நேசிக்கிறாருன்னு தெரியல, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லி அநேகருக்கு இன்னைக்கு புரியலை. அதனால தான் தடுமாறி குனிஞ்சு கூனியை போல கிடக்குறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை ஆற்று, என் ஜனங்களை தேற்று. அவ்வளோதான். திடப்படுத்து, தைரியப்படுத்து, எழும்பி நிற்கவை, காலொன்றி நிற்கவை, என்னை நோக்கி ஓடி வரணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையினால தாங்க இன்னைக்கு பல காயங்களுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளார விதைத்து கொண்டிருக்கிற கிருபை தந்திருக்கிறார். புரியுதா? அனாதி ஸ்நேகன்றது யாராலையும் உலகத்தில் கொடுக்க முடியாத ஒரு ஸ்நேகம், ஆதி ஸ்நேகம். அது கிடைக்காது. எப்படிப்பட்ட கோடீஸ்வரனை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்நேகம் கிடைக்காது. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான், அழகானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளையாக பிறந்திருந்தாலும் அது கிடைக்காது. இந்த அனாதி ஸ்நேகன்றது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்நேகம்.
அந்த சிநேகத்தினால சிநேகித்து காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவன். காருண்யம் அவருடைய மகா பெரிய இரக்கம். அந்த இரக்கத்தினால தான் அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார். எல்லாரும் கடினத்துல நம்ம தள்ளிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் நம்மை சேர்த்து கொள்கிறாராம். நம்ம ஏன் இனி கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? தனிமை நேரத்தை பயன்படுத்திக்கங்க, உருவாகுங்க. குயவனுடைய கரத்துல அவர் 2 கரத்துக்கு உரிய அந்த மண்ணு தான் கையில இருக்கும், மீதியெல்லாம் காலுக்கு கீழே தான் இருக்கும். இப்ப நம்ம யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவங்க. முதல் அத்தியாயத்திலே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்ல, பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க கர்த்தர் கையில இருக்கிறோம். கீழே இருக்கிற மண்ணெல்லாம் கர்த்தருடைய காலுக்கு கீழே இருக்குது. குயவன் கரத்துல இருக்கிற மண்ணை போல நம்ம இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஐயோ நம்மள தனியா இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்கூடயும் இல்லையே, எல்லாருக்கும் இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே, நான் தனிச்சு ஒரு கைப்பிடி மண்ணா இருக்கிறேனே. எரேமியா 18ஆம் அதிகாரம் வாசிங்க. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினால் வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வனைந்தான். புரியுதுங்களா? ஒரு முறை வனைஞ்சது கெட்டு போயிடுச்சான். அது நம்ம நினைவின்படி, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, அப்படி இருக்கிறேனே, தனிமையா இருக்கிறேனே, அனாதை போல இருக்கிறேனேன்னு சொல்லி அழுது 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 வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அதனுடைய ரகசியத்தை தெரியாதனால அந்த பாண்டம் அது கெட்டு போனது. ஆனா அடுத்த முறை பார்க்கும்போது அதே பாண்டத்தை அது திருந்தது. ஐயோ நான் தனியா இருக்கிறது நல்லது, ஆண்டவர் என்னை உருவாக்குறாரு, அவர் என்னை உண்டாக்குறாரு, அவர் என்னை வனைந்து கொண்டிருக்கிறாரு, என்னை அலங்காரப்படுத்த போறாரு, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போறேன், என்னை அநேகர் பயன்படுத்த போறாங்க அப்படின்னு அந்த பாத்திரம் நினைக்கிற அந்த நேரத்துல ஆண்டவருடைய உள்ளம் மறுபடியும் இந்த பாத்திரத்தை தனக்கு ஏற்றபடி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வனையணும்னு அந்த எண்ணம் வந்து அந்த குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. இப்ப நீங்க இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி முதல் பாண்டமா தான் இருந்தீங்க. இப்ப இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களுக்குள்ளார ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டாரு, தாயின் கருவில் என்னை கண்ட கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு ஒரு தைரியம் வரும்போது ஆண்டவருக்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி, இந்த பாண்டத்தை வனைஞ்சா அது எனக்கு யூஸ் ஆகும். தனியா எடுத்து தாங்க வனைவாரு, தனியா எடுத்து தான் வனைவாரு. 2 கைப்பிடிக்கு எவ்வளவு மண் இருக்கும் நினைச்சு பாருங்க. மீதியெல்லாம் ஏன் காலுக்கு கீழே இருக்குது? நல்லா மிதிக்க அனுமதிப்பார், நல்லா பக்குவமாகறதுக்காக அனுமதிக்கிறார். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புடமிடுகிற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பாதை. ஆனா மறுபடியும் திரும்ப அவரே கையில் எடுக்கிறார். எடுத்து அதை தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறு ஒரு பாண்டமாக அவர் வனைகிறார், வேறு ஒரு பாண்டமாக அவர் வனைகிறார். புரியுதுங்களா? அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலும் கூட நம்ம இந்த அநாதி சிநேகத்தினுடைய அன்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது இன்னொரு ஒரு அன்பை பார்த்தீங்கன்னா கல்வாரியின் அன்பு, அநாதி சிநேகம். நம்ம மேல வச்சிருந்த அந்த சிநேகத்தினாலதான் ஆண்டவர் அந்த அன்பை கல்வாரியில வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? கசை அடிகள், வேதனைகள், முள் கிரீடம், முள் முடி, கையில ஆணி, காலில் ஆணி, உடம்பெல்லாம் ஏறு உழுதது போல பயங்கரமான வேதனை. நினைச்சு பாருங்க. நான் ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்பதாக, அதாவது ரட்சிப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், அந்த டைம் இயேசுவை உள்ளத்துல நான் சொன்னேன் இல்லையா, 2வது பகுதியில் சொன்னேன்ல, எங்க அப்பா இறந்து போன அதே அன்னைக்கு இயேசு அந்த காயத்துக்குள்ளார எனக்குள்ளார வந்தாருன்னு சொல்லிட்டு, அப்போ வந்த அந்த நாட்கள், ரட்சிப்பு 97 எனக்கு கிடைத்தது, ஞானஸ்தானம் எடுத்து 97. ஆனா அதுக்கு முன்பதாக 7 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து என்னோட இடைப்பட ஆரம்பிச்சார். சரி, எனக்கு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்றாங்களே உபவாச பயர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, எங்க வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. எங்க ஃபேமிலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதில் பண்ண முடியாது. எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ளார பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, எதுவுமே முடியாது. ஏன்னா நான் மட்டும்தானே உள்ளத்தில் இயேசுவை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டேன். எங்கள் ஃபேமிலியெல்லாம் புறஜாதி மார்க்கம் தானே, அப்போ அவங்கள நம்ம டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. சரின்னு தனிமையாக நானும் ஆண்டவரும் வளர்ந்து கொண்டே இருந்தோம். எனக்குள்ளார அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் தேவனுடைய சமூகம் எனக்கு வந்து வீட்டில் ஜெபிக்க முடியாது இல்லையா, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி அங்கிள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எப்போதுமே வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு வந்து உங்கள் வீடு எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் கொடுங்களேன், எனக்கு ஒரு உபவாசம் பண்ண ரொம்ப தாகமாக இருக்குது. அவங்க கிறிஸ்டியனு, ரொம்ப அன்பானவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரிம்மா நாங்கள் 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவோம், நாங்கள் பூட்டிட்டு போயிடுறோம், நீங்கள் உள்ள தனியாக இருந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க, 3 நாள் நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் 9 மணிக்கு கணவன் மனைவி 2 பேரும் போயிடுவாங்க. அவங்க 2 பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடும்.
அதுக்கப்புறம் அவங்க ஈவினிங் தான் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வெயிட் பண்ணி, ஏன்னா நான் ஜெபம் முடிக்கணுமேனு அவங்க ரிலேஷன் வீட்டில் இருந்துட்டு வெயிட் பண்ணி 6 மணிக்கு அவங்க 4 பேரும் வருவாங்க. அப்போ நான் அப்படியாக ஜெபித்து கொண்டிருந்த வேலையில் 2வது நாள் ஜெபம். அப்போ தனியாக உட்காந்து நான் நடு ரூமில் உட்காந்து பாய் போட்டு ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த வேலையில் எனக்கு ஜெபிக்க கூட பெரிய விஷயமா தெரியாது. ஒரு மழலை ஜெபமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இயேசுவோடைய அன்பை நான் அப்படியே அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ளார ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிச்சார். என் கண்ணு நல்ல ஓப்பன் விஷனில் இருக்குது. அந்த தரிசனம் எப்படின்னா, ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அவர் ஒரு சைடாக என்னை திரும்பி பார்க்குறாரு. ரொம்ப ரண வெள்ளத்தில் போகிறாரு, ரத்த வெள்ளத்தில் போகிறாரு. அப்படியே காயம், பயங்கரமான காயம், சரீரம் முழுக்க ரத்தம், தலையில் முடி. அப்படியே அந்த சிலுவையில் ஒரு பக்கம் அவர் அப்படியே சுமந்துட்டு போகிறாரு. தலையில் நான் என்னால் அந்த தரிசனத்தில் சரியாக எனக்கு தெரியல. அது முள்முடி மாதிரியா இருந்துச்சா, இல்லை ரத்த வெள்ளத்தில் இருந்ததுனால எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த சிலுவையை சுமந்துட்டு நேராக போனவர் அப்படியே ஒருக்கணிச்சு என்னை பார்த்து அப்படியே ஒரு சைடாக என்னை திரும்புகிறாரு. அவருடைய கண்ணுங்க, அந்த கண்ணுலேருந்து ரத்தம் அப்படியே வலியுது. இந்த ஒரே ஒரு பார்வையில் தான் என்னை பார்த்தாருங்க. அந்த ஒரு பார்வை எனக்கு அன்னைக்கு 23 பாட்டு எழுத கிருபை கொடுத்தது. தாங்க முடியல எனக்கு. அவருடைய காயத்தை பார்த்து என்னால் தாங்க முடியல. அவருடைய ரத்த கண்ணீரை பார்த்து என்னால் தாங்க முடியல. அவருடைய வேதனை பார்த்து என்னால் தாங்க முடியல. அப்பா, என் மேலே இப்படி ஒரு அன்பா, இப்படிப்பட்ட வேதனையை சுமந்து தான் என்ன உங்ககிட்ட இழுத்துக்கிண்டீங்களா? நான் உங்ககிட்ட வர்றதுக்காக இத்தனை பாடு, ஆண்டவரே, அப்படி ஒரு அனாதி சிநேகத்தை என் மேலே வச்சிங்களான்னு சொல்லி நான் அப்படியே கதற ஆரம்பித்தேன். கதற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதான் ஒரே நாளில் 23 பாட்டு கொடுத்தாருங்க. அந்த ரத்தத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். ரத்தத்தினுடைய வல்லம் அந்த பாடலில் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அவர் என்னுடைய சுய ரத்தமே, என் சொந்த ரத்தமே என்னை அழைச்சார் அன்னைக்கு. அப்படியே அந்த 23 பாடல் அப்படியே எழுத கரெக்டாக அவங்க 6 மணிக்கு உள்ளே வந்துட்டாங்க. என்னம்மா இன்னைக்கு உன்னுடைய ப்ரேயர் எப்படி இருந்துச்சு? ஐயோ, என்னால் வெளியே சொல்ல முடியல, எனக்கு நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபேஸ் பண்ண கூட எனக்கு முடியல. ஏன்னா என் கண்ணு முழுக்க தண்ணி. ஆண்டவருடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு என்னால் சகிக்க முடியாமல் நான் அப்படியே எப்படா என்னுடைய வீட்டுக்கு போய் தனியாக நான் உட்காருவேன்ற ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் எழுதினேன் அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படியே வாசிக்க நான் நானாகவே இல்லைங்க. ஏன்னா அவருடைய அனாதி ஸ்நேகம் என்னை அப்படியே டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரு 2 எனக்கு பாடல் வாய்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்காது. ஆனால் நான் வரிகளை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவர் என்னை அப்படியே சுயரத்தமேனா சொந்த ரத்தமேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. என் சுயரத்தமே, நேசகுமாரத்தியே, ஓடிவா நீயே என் அருகிலே, ஆர்வமுடன் அழைக்கிறேன், அன்னையாக அணைக்கிறேன், ஓடிவா நீயே என் அருகிலே. என் சுயரத்தமே, நேசகுமாரனே, ஓடிவா நீயே என் அருகிலே, ஆர்வமுடன் அழைக்கிறேன், அன்னையாக அணைக்கிறேன், ஓடிவா நீயே என் அருகிலே. கல்வாரி பாதையிலே, கசையடிகள் மத்தியிலே, ஆணி பாய்ந்த வேளையிலே, முள்முடியின் வேதனையிலே, கல்வாரி பாதையிலே, கசையடிகள் மத்தியிலே, ஆணி பாய்ந்த வேளையிலே, முள்முடியின் வேதனையிலே, என் முழு ரத்தத்தை சிந்தினேன் நான், உன்னை எனக்கு சொந்தமாய் மாற்றினேன் நான். என் முழு ரத்தத்தை சிந்தினேன் நான், உன்னை எனக்கு சொந்தமாய் மாற்றினேன் நான். என் சுய ரத்தமே, நேசகுமாரத்தியே, ஓடிவா நீயே என் அருகிலே, ஆர்வமுடன் அழைக்கிறேன், அன்னையாக அணைக்கிறேன், ஓடிவா நீயே என் அருகிலே. புரியுதுங்களா? அப்படி ரத்த வெள்ளத்தோட கூப்பிட்டாருங்க என்ன. அதுக்கப்புறம்தான்
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. என்னுடைய உள்ளத்தில் அபிஷேகத்தினுடைய தாகம் பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அநேகருக்கு அவரை அறிவிக்கணும், அவருடைய அநாதி சிநேகத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். உலகத்தினுடைய அன்பை நம்பி நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய அநாதி சிநேகத்தை பற்றி, அவருடைய கிரயத்தை பற்றி பேசணும்னு எனக்குள்ளார பாரம் வந்துச்சு. அந்த பாரத்துக்கு பிறகுதான் ஆவியானவர் எனக்குள்ளார வரங்கள் வல்லமைகள் அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவரை உறுதியை பற்றி பிடிச்சிட்டேன். ஏன்னா அவரை நான் பார்த்த காட்சி அப்படி பயங்கரமான ஒரு கொடூர காட்சியாக இருந்துச்சு. ஆனால் அந்த விழிகளில் ஒரு ஏக்கம், என்னை அப்படியே ஒரு சைடாக பார்த்தாரு பாருங்க. அந்த கண்ணில் ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. நான் உனக்காக இத்தனை பிரயாசப்படுறேனே, எனக்காக ஏதாவது செய்வியா? நான் உன்னை தெரிந்து கொண்டனே, நீ எனக்காக ஏதாவது செய்வியா? எங்கேயோ கிடந்தியே, நான் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்தனே, எனக்காக ஏதாவது செய்வியா? ஏதாவது செய்வியான்னு சொல்லி கண்ணீரோடு என்கிட்ட அவர் கேட்பது போல நான் உணர்ந்து என்னை அப்படியே அர்ப்பணித்தேன். அப்பா, நான் உங்களுக்கு தான்யா, நான் இந்த உலகத்துக்கு இல்லை, நான் உங்களுக்கு தான். உங்களுடைய அன்பை நான் எடுத்து சொல்லுவேன். நான் உங்களை அதிகமாக நேசித்து உங்களுடைய நேசத்தை பெற்று அநேக ஜனங்களுக்கு உங்கள் நேசத்தை குறித்து நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி என்னுடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். தேவன் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். அநேக காரியங்கள் மூலமாக என்னோடு பேச ஆரம்பித்தார். வாழ்க்கை ஆரம்பமானது. ஞானஸ்நானம் 97 எடுத்தேன். 2003 என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாச்சு. எல்லாம் புறஜாதி லைனில் எத்தனையோ திருமண காரியம் வந்துச்சு. அந்த திருமண காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டாப்பா, என் குடும்பத்தின் மத்தியில் நான் இதை தடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய கரம், என்னை ஏற்றுக்கொண்ட கரம், என்னை அரவணைத்த கரம் அதை தடுத்து நிறுத்தும்பா. நான் உங்களுடைய பிள்ளையா, ஒரு கிறிஸ்துவலாக தான் நான் வாழ்வேன். அப்படி இல்லாட்டி நான் உங்களோட வாழ்ந்துருவேன். எனக்கு திருமணம்னு ஒன்று ஆச்சுன்னா ஒரு தேவ பிள்ளைய கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோடைய வச்சு என்னை ஊழியம் செய்ய அனுமதி கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்னோட பேச ஆரம்பித்தார். அடுத்த நாள் வந்தார். மகளே, நீ அவரோடு இணைந்து ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன் மூலமாக தான் இந்த சந்ததிகள், தேவனுடைய சந்ததி புறப்படும்னு சொல்லி தேவ திட்டம் இருக்குது. உனக்கு எருசலேமின் வாழ்க்கை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரே ஒழிய அவரோடு நீ திருமணமாகாமல் வாழ்கிற வாழ்க்கையை வைக்கல அப்படின்னு சொல்லி திட்டமாக தெளிவாக பேசினார். நான் அமைதியாக இருந்துட்டேன். கர்த்தர் நடத்தட்டோன்னு சொல்லி. எத்தனையோ ஹிந்து லைனில் திருமண காரியம் வரும், ஆனால் அது அதிசயமான பாதையில் அது அப்படியே தடையாக்கப்படும். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் என்ன தகப்பனும் இல்லை. எனக்கு 3 அண்ணாங்க இருந்தாங்க. அவர் அக்கா, ஒரு தங்கச்சி, நான். அம்மா என்ன செய்வாங்க? அதனால் நான் அமைதியாக இருப்பேன். கர்த்தர் என்னை பார்த்துக்குவாருன்ட்டு. அதே போல் கடைசியாக 3 அலையன்ஸ் வந்துச்சு. 3 அலையன்ஸும் அது எங்களுதுலாம் அந்த நாட்களில் அவங்க அந்த ஹாரோஸ்கோப் பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்படியெல்லாம் பார்த்து எதுவுமே ரெடி ஆகாமல் கடைசி 3 ரெடியாச்சு. அந்த 3 வித்தியாச விதமாக அது தடையாக்கப்பட்டுச்சு. அந்த சாட்சியை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது ஆண்டவர் ரொம்ப அதிசயமான பாதையில் தடை பண்ணினார். அதற்கு பிறகு திருமணமே வேண்டாம், எனக்கு இத்தனை தடையாகுது, எதுக்கு திருமணம், தேவையே இல்லைனா ஆண்டவரோடு தான் நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சில வருடங்களுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ முறையில் என்ன ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிச்சாருன்னு அவர் சொன்னார். காண்பித்து சில காரியங்களின் வழியாக ப்ரூஃப் பண்ணப்பட்டு திருமணம் நடந்தது. புரியுதுங்களா? நான் அப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன். ஆண்டவர் அந்த வேலையிலிருந்து என்னைய வெளியே வர வைத்தார். 3 விதத்தில் என்னை அழைத்தார். அந்த வேலையில் இருக்கும்போது 3 விதத்தில் அழைத்து 3 விதமான காரியங்களை என்னோடு பேசி அந்த வேலையில் இருந்து வெளியே வந்து முழு நேர ஊழியமாக என்னை செய்ய வைத்தார். நல்லா எங்கள் வீட்டில் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. என்னை தான் அதிகமாகவே படிக்க வச்சாங்க. என்ன வேணாலும் எனக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லி நிற்பாங்க படிப்புக்காக. எனக்கும் படிப்புனா ரொம்ப விருப்பம். அப்போ நல்லா படித்தேன். நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கிடச்சிது. ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து, ஏன்னா தாயின் கருவிலே பிரித்து எடுத்துட்டார்ல, வெளியே கொண்டு வந்து அவருக்காக இந்த நாட்களில் பயன்படுத்திட்டு வரார். அநாதி ஸ்நேகம், தேவன் நம்ம மேலே வச்ச ஸ்நேகம் ஒரு நாளும் மாறாதுங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம அவருக்கு தேவைன்னா அவர் நம்மை பிடித்தெடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரிப்பார், பிடித்து இழுப்பார். அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். அவர்கிட்ட நம்ம இழுத்துட்டார்னா நிறைய ரகசியங்களை பேசுவார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார், அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார். அவர் நம்மோடு கூட அதிகமாய் நேசமுள்ள தகப்பன். சிலுவை காட்சியை நான் பார்த்துட்டு, அவர் சிலுவை சுமந்து வர்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னால் அமைதியாக இருக்கவே முடியலை. அப்படியே தேவ சமூகத்தில் அமருவேன். அமரும் போதெல்லாம் பாடல் கொடுப்பார்.
பாடல்னா அவரோட பேசுகிற வார்த்தையா இருக்கும். ஒரு 300க்கு மேல ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார் பாடல்கள் வழியாக. எழுதி வச்சிருக்கேன். நான் டைப்பிங் போத் இயர் முடிச்சதுனால நானே அந்த நாட்களில் டைப் பண்ணி பெரிய பைண்ட் பண்ணி புக்காக மாற்றி வச்சுருக்கேன். அது வித்தியாசமாக இருக்கும். யார் வந்தாலும் அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பரில் அவங்களோட அந்த தீர்க்க தரிசனம் அந்த வரிகள் பேச ஆரம்பிக்கும். வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். அப்படிப்பட்ட அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்போ தெரியுங்களா? ரட்சிப்புக்கு முன்னாடியே அபிஷேகத்தில் நிரப்பினார் என்ன. அதுதான் ரட்சிப்புக்கு முன்னாடி 90லேருந்து 97 வரைக்கும் 300 பாடல்கள். இடையில எந்தெந்த வருஷத்தில் கொடுத்தாரு தெரியாது. அப்பப்போ நிற்க பாட்டு, வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னா பாட்டு, வெஜிடபிள் ஷாப் போனோன்னா பாட்டு, டைப்பிங் இன்ஸ்டியூட் போனோன்னா பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். வீட்டில் உட்காந்தா பாட்டு, குளிக்க போனால் பாட்டு, இப்படியே பாட்டா கவிதையா அது என்னன்னு தெரில. அவர் என்னோட பேச துடிப்பார். அப்படியே நானும் அவரோட பேச துடிப்பேன். ரகசியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் அது. வெளியில் எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. வெளியரங்கமாக எதுவுமே எங்கள் வீட்டில் பண்ண முடியாது. நான் ஞானமாக இருக்கணும் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளார மாத்திரம் இயேசு எனக்குள்ளார வளர்ந்துட்டே வந்தார். வர 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 என்னால் தாங்க முடியாமல் 97ல் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒரு ஊழியர் மூலமாக ஞானஸ்நானம் நான் பெற்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அந்த ஞானஸ்நானம் வர ஆரம்பிச்சது. அழகாக அவங்க பேசுனாங்க. என் பேர் மாலதி. ஆனால் அந்த ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என் தலையில் கையை வச்சு அவர் என்கிட்ட சில உடன்படிக்கையெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி அப்படியே உள்ளேருந்து எழுப்புறாரு, அப்படியே தூக்குறாரு. அந்த ஊழியர் ஞானஸ்நானம் கொடுத்து அப்படியே வெளியே கொண்டு வரும்போது அநேக ஜனங்களை இந்த அனுபவத்துக்குள்ளார நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையோடு நான் வெளியே வரும்போது எனக்குள்ளார ஒரு தாகம். எனக்குள்ளார ஆண்டவர் ஒரு பேரை பேசினார். எஸ்தர் அப்படின்னு சொல்லி பேசினார். எஸ்தர்னா நட்சத்திரம், இருள் சூழ்ந்த பகுதியில் பிரகாசிக்கிற நட்சத்திரம். அப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆண்டவரே அவரே எனக்கு. அவர் கூட இல்லை, ஒரு 5 பேர் அன்றைக்கி வந்திருந்தாங்க. அதில் வயசான ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க மூலமாக எனக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க, இந்த பேரன்னு சொல்லி. பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், என்ன பேருமா உனக்கு வைக்கணும்? வெறும் மாலதின்னு தானே வச்சுருக்கீங்க, ஏதாவது பேர் ஆண்டவருடைய நாமத்தில் வைக்கலாம்ல அப்படின்னாரு. ஓகே பாஸ்டர் வச்சுருங்க அப்படின்னு. என்ன பேருனாரு. பாஸ்டர் எனக்கு தெரியல, நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் எனக்கு தெரியும் உள்ள எஸ்தர்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் எப்படி அடையாளம் கேட்டேன்னா, ஒரு வயசானம்மா வந்திருந்தாங்க. பாஸ்டர் மூலமாக கூட எனக்கு வார்த்தை வரக்கூடாது, அந்த அம்மா எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட நீங்களே வச்சுருங்க பாஸ்டர்னு சொன்னோன்னா அந்த பாஸ்டர் டக்குன்னு திரும்பி அந்த அம்மாவை பார்த்தாரு, கூப்பிட்டாரு, அம்மா இங்கே வாங்கினாரு. என்ன பாஸ்டர்ன்ட்டு வந்தாங்க. இந்த மக பயங்கரமாக பிரகாசிக்க போகிறான், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக இந்த பொண்ணு ஆண்டவர் பயங்கரமாக வல்லமையாக பயன்படுத்த போகிறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப வயது முதிர்ந்தவங்களா ஆவிக்குரிய பாத்திரமாக இருக்கீங்க, உங்கள் வாயினாலே ஒரு பேரை வைங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, எஸ்தர்னு வைங்க, இவங்க நல்லா சுடர் விடுகிற நட்சத்திரமாக இருப்பாங்கன்னு சொல்லி அன்னைக்கு வார்த்தை கொடுத்தாங்க. அதுலேருந்து என்னுடைய நேம் எஸ்தர் மாலதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாற்றினாருங்க. இன்னைக்கு வரைக்கும் தேவன் அந்த பெயரின் நிமித்தமாக அநேக காரியங்களை என்னை மறைச்சி அவர் செய்து வருகிறார். என்னோட அவர் பேசுவார், ஜனங்களோட பேசுவார், வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், பலிகள் 1000 சொல்லி யூடியூப்பில் போய் பாருங்கள். எஸ்தர் மாலதி குன்னூர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலிகள் வரும். அதோடு கூட அநேக மெசேஜ் அதில் வரும். நீங்கள் பாருங்கள். அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 பார்க்குறவங்கெல்லாம் அதை உணர்ந்து எத்தனையோ சாட்சிகள் எங்களுக்கு வந்துட்டுருக்குது, எத்தனையோ டெலிவரன்ஸ் ஆகிட்டுருக்குது. அதை பார்க்குற நீங்கள் தயவுசெய்து எனக்காக குடும்பத்துக்காக ஜெபிங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை குறித்து சொந்து போகாதீங்க. தனிமைப்படுத்தி தான் உருவாக்குனார். எங்கள் வீட்டில் என்னை மட்டும் திருமணத்துக்கு முன்பதாகவே என்னை மட்டும் தனிமைப்படுத்தினார். அவருக்குள்ளார வச்சார், அவர் உருவாக்குனார். நான் நினைச்சு பாருங்க, நான் கோயிலுக்கு போகவோ மற்ற காரியங்கள் போகவோ எனக்கு பிடிக்காது, தடுமாறுவேன். கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறேன். எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளார எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும், எப்படிப்பட்ட நிலை இருக்கும். அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க. எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளார நான் வந்திருப்பேன். அப்போவே தனிமைப்படுத்தப்பட்டேன். நானும் ஆண்டவரும் அவ்வளோதான். அவருடைய சிநேகத்தினால் என்னை இழுத்தாரு. அவருடைய காரியத்தை என்னோட பேசினாரு. நிறைய விஷயங்கள் என்னோட அப்போவே பேசுவார். பேச 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 ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்க. நைட்டு 12:30 மணிக்கு எழும்பி உட்காருவேன். போர்வையை தலையோட போத்தி அப்படியே படுக்கிற மாதிரி படுத்து, கண்களில் ஃபுல்லாக கண்ணீர். ஏன்னா அவர் மேலே வச்ச அன்பு என்னை அப்படியே என்னோட எத்தனையோ தலையை நினச்சிருக்குது. எனக்கு என்னன்னே தெரியாது. உள்ள ஒரு பெரிய சந்தோஷம், உள்ள ஒரு பெரிய சமாதானம்.
தேவன் மேல வச்ச அன்பு. ஆனா கண்கள்ல கண்ணீர் அப்படியே வந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நான் பார்த்த தரிசனம் எனக்குள்ளார அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி இருந்தனே, நீ எனக்காக ஏதாவது செய்வியா செய்வியான்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த விழிகள், அந்த கண்ணு இப்பவும் கூட அவர் விழி அப்படியே என்னை பார்த்த அந்த நேரத்துல அந்த விழிகளிலிருந்து வழிந்த கண்ணீர் என்னை அப்படியே தொடும், டச் பண்ணும். இப்பவும் நான் சபையில மெசேஜ் கொடுக்கும்போது இந்த சாட்சியை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அநேக தொடப்படுவாங்க, அப்படியே அது டச் ஆகும், பயங்கரமா டச் ஆகும். நான் பேச 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 எனக்குள்ள இருந்த ஆவியானவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். ஜனங்கள் தொடப்படுவாங்க, எந்த இடத்துல மீட்டிங்ல பேசினாலும் தொடப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவர் தத்ரூபமா அனுபவத்தின் வழியாக தான் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அப்படிதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. அதற்கு ஏராளமான அம்புகள் என்னை தாக்கி கொண்டிருக்குது. அதற்கு விரோதமான பல தீய சக்திகள் எனக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்குது. நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ எண்ணங்கள் எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. அதன் மத்தியில கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து காரணம் அவருடைய அனாதி சிநேகத்தினால, என்னை சிநேகித்து அவரிடத்துல இழுத்து கொண்டதுனால அவர் பாதுகாத்து செட்டைகளின் மறைவில் வைத்து என்னை நடத்தி வருகிறார். நான் எதற்கும் பயப்படுகிறவள் அல்ல. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் என் கர்த்தருக்காக மாத்திரம் என்று சொல்லி அப்படியே நான் அர்ப்பணித்து வருகிறபடினால என்னை சுற்றி தேவன் அக்கினி வேலியை போட்டுட்டாரு. தேவன் நாமம் இன்னைக்கு வரைக்கும் மகிமைப்பட்டுட்டு வருது. அதனால இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்த அத்தியாயத்துல சொல்றேன், அவர் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறாரு. எல்லாரும் தள்ளிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அது போல அவர்கிட்ட வந்த உங்களை அவர் தள்ள மாட்டாருங்க. நீங்க உறுதியா பிடிச்சு இங்க வந்துட்டீங்கல்ல, வந்துட்டீங்கன்னா அமைதியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இதை சொல்லித்தாங்க, அதை சொல்லித்தாங்க, எனக்கே இத்தனை அடி, எத்தனை வேதனை, எத்தனை காயம், அதுக்கு ஈடா எனக்கு நீங்க ஏதாவது கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களை ஏற்றுக்கொண்டல்ல, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்கல்ல ஆண்டவரே, இப்போ உங்ககிட்ட நீங்க இழுத்து கொண்டீங்களே, என்ன உருவாக்குங்க உருவாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உருவாக்குவாரு. சொப்பனத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, வேத வசனத்தின் மூலமா பேசுவாரு. தனிமையா உட்கார்ந்து வேத வசனத்தை வாசிங்க. தனிமையா உட்கார்ந்து உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவருடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்படியே அவருடைய மார்புல சாஞ்சு கொண்டீங்கன்னா அவருடைய இதய துடிப்பின் சத்தம் கேட்கும். ஒரு குழந்தை எப்படி தாயின் மார்புல சாய்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தாயினோட இதய துடிப்பு கேட்காது. ஆனா சாஞ்சு இருக்கிற குழந்தைக்கு டப்பு டப்புன்னு அந்த இருதய துடிப்பு அப்படியே அந்த குழந்தைக்கு உணர்ந்துச்சுன்னா கேட்கும். அதே போல நம்ம இயேசுவின் மார்புல சாஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய இருதய துடிப்பு சத்தம் கேட்கும். சத்தம்னா லப்பு டப்புன்னு கேட்காது. அவருடைய ஏக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எதுக்கு அவர் கதறுகிறார், எதற்கு எதிர்பார்க்கிறார், நம்மை கொண்டு என்ன செய்கிறார், எதற்காக நம்மை மார்பில் அணைத்திருக்கிறார், எதற்காக நம்மை மீட்டு கொண்டார், நம்மளுடைய பார்ட்டி என்ன, இதெல்லாம் அவர் நமக்கு சொல்லித் தருவார். உள்ள இருந்து பேசுவார். கேளுங்க கேளுங்க. சும்மா தனியா போய் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு கிடக்காதீங்க. என்னை இவங்க வெறுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் பாசமா இருந்தாங்க, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ நான் நன்மை தான் செஞ்சேன், என்னை தள்ளி வச்சுட்டாங்க. எதுக்கு? அவர்கிட்ட இழுத்துக்கொள்ள தான் அவங்களை தள்ளி விட்டாங்க. ஃபுட்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தானே சொன்னேன், ஃபுட்பாலை உதச்சி 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 அப்படியே கோல் பாயிண்ட்ல அங்கே வந்து நிற்கும். அந்த வலைக்குள்ளார போய் விழுகும். நம்ம விழுந்த வலை எங்கே தெரியுமா? ஆண்டவருடைய பாதப்படி ஆகிய வலை. அதுலேருந்து ஒருவனும் வெளியே கொண்டு வர முடியாது, ஒருத்தையும் வெளியே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட பாதப்படி வலைக்குள்ளார ரீச்சிங் பாயிண்ட்டுக்குள்ளார நீங்கள் வர்றதுக்காக தாங்க உங்களை உதைக்கிறாங்க, தள்ளுறாங்க, நெருக்குறாங்க, மிதிக்கிறாங்க, முள்ளுனால குத்துறாங்க, வார்த்தையினால காயப்படுத்தப்படுறீங்க, எல்லாமே அற்பமா நினைக்கப்படுறீங்க, அனாதை போல தவிக்கிறீங்க. எதுக்கு? அவருடைய பாதத்துக்குள்ள வர்றதுக்கு. அனுபவத்துல நான் பேசுறேங்க, அனுபவத்துல பேசுறேன். யாரா இருந்தாலும் இதை கேட்டு சும்மா உங்களால கேட்க முடியாது, கண்ணீரோட தான் கேட்க முடியும். ஏன்னா உங்களோட ஆண்டவர் தத்ரூபமா பேசுறாரு, உங்களோட பேசுறாரு. என்னோட பேசிக்கொண்டிருக்கிற தேவன் உங்களோட பேசுறாரு. நான் எதுக்கும் தடுமாற மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளது உள்ளபடி அப்படியே கர்த்தர் எனக்கு என்ன சொல்றத பேசுவேன். ஆச்சரியமா இருக்குது இந்த முறை எனக்கு. ஏன்னா மற்ற சில காரியங்கள் கூட, சில புக்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். நான் அதை இதில் வாசிச்சிருக்கிறேன் பாருங்க. அக்கினி அபிஷேகம்னு சொல்லி உள்ள போய் பாருங்க. அதுக்குள்ளார 9 விதமான அக்கினி இருக்கும். அடுத்து இன்னொரு புக்கு வரப்போகுது, அது வந்தவொன்னு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். அந்த புக்கை நான் அப்படியே அழகாக வாசிக்கிற மாதிரி வாசிச்சு இது பண்ணியிருப்பேன். இது ஒன்றும் புக்கும் எழுதலை, ஒன்றும் எழுதலை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 9 பார்ட் நான் எழுதி வச்சது காணா போயிடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஏன் காணா போச்சுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் பல வீடு மாற்றினோம், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆண்டவரே, அந்த ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது தான் நீ அப்படியே பேசு, நான் அவங்க கூட பேசுவேன்னு சொல்லி யூடியூப்பில் அப்படியே சும்மா, இப்போ ஒரே ஒரு பைபிள் எனக்கு முன்னாடி இருக்குது, செல்ஃபோனை என் கையில் வச்சிருக்கிறேன், அதோட நான் அப்படியே டைரெக்டாக அவங்களோட பேசி கொண்டிருக்கிற காரியம் தான் இது. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை அவர் பக்கமாக இழுத்து கொண்டு இருக்கிறார்.
நீங்க அவருக்கு தேவை. உங்களை உருவாக்குறாரு, உங்களை கொண்டு அநேகரை தேற்ற போறாரு, உங்களை கொண்டு அநேகரை ஆற்ற போறாரு. அதனாலதான் உங்களுக்கு பயங்கரமான அந்த காயங்கள். வெளியே சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அது புரிஞ்சுக்காது. யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்க தாய் தகப்பட்ட சொல்ல முடியாது. உங்க கணவன்ட்ட உங்க காயத்தை சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளவே முடியாது. எங்கிருந்து காயம் வந்துச்சு அவங்ககிட்டயே நம்ம போய் பேச முடியாது. அவங்களுக்கு அது புரியவே புரியாது. நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம வருத்தப்பட்டிருக்கிறது, காயப்பட்டது காயத்தை பார்க்கலாம். ஆனா அந்த அனுபவம் காயப்படுத்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த அனுபவம், அந்த வலி தெரியும். நம்மளை அடிச்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாராவது ஒரு கல்லை தூக்கி ஒரு நாய் மேல அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த கல்லுக்கு வலியே தெரியாது. அந்த நாய் துடிக்கும், கத்தும். அதே போலதான் நம்மளை வார்த்தையினால் அடிச்சிருக்காங்க, செயல்களினால் அடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வலி தெரியாதுங்க. ஆனா நமக்கு அந்த வலி தெரியும். அந்த வலியை தான் ஆண்டவர் ஆத்துவாரு. இது மனுஷனால ஆத்த முடியாது. ஒரு மனுஷனால ஆத்த முடியாது. கர்த்தர் ஆத்துவாரு. அந்த ஆற்றுகிற நேரம் தான் அவருடைய வார்த்தை புறப்படும். நம்மள அனுபவமா ஆண்டவர் நடத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ளார வருகிற வார்த்தைகள் அநேகருக்கு பயன்படுத்தப்படும். இன்னைக்கு உங்களை இப்படிப்பட்ட காயத்தின் பாதையில நீங்க இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார கடந்து வருது. தேவன் அநேகரை உங்களை கொண்டு ஆற்றப் போகிறார். இனி அடுத்த அத்தியாயத்துல அடுத்த பகுதியை நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை தியானிப்போம். இப்பொழுதும் ஆண்டவர் உங்களை அதிகமா அவர் பக்கமா இழுத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.